வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாது வட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சில நடிகைகள் பார்த்தோம் அப்படின்னா எல்லா வேலையும் முடிச்சுக்குவாங்க, கோடி கோடியாக சம்பாரிச்சிருவாங்க. ஒரு துறையில் குறிப்பிட்ட ஒரு மாநிலத்தில் சான்ஸ் இல்லை அப்படின்னா வேறு மாநிலம் ஓடி போயிடுவாங்க. அங்கே கண்டதை காட்டி மற்றபடி என்னென்ன பண்ணுமோ பண்ணி மற்றபடி பெரிய டாப்பில் வந்துடுவாங்க. வந்த உடனே என்ன பண்ணுறது, ஆல்ரெடி எதை நினைத்து நாம் இந்த சினிமா துறையில் இறங்கினோமோ அந்த மாநிலத்தில் மிகப்பெரிய நடிகையாக வர வேண்டும் என்று நினைத்தார்களோ அதில் வரலைன்னு வச்சிங்கன்னா காரி காரி துப்புறது. அந்த குறிப்பிட்ட அந்த மாநிலம் சினிமா துறை சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. அப்புறம் அது சம்மந்தப்பட்ட வகையில் மீண்டும் போனால் அப்படி எப்படி சான்ஸ் கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் நடிகை டாப்ஸி அப்படிங்கிற ஒரு நடிகை ஆல்ரெடி ஒரு 10 நாளைக்கு முன்னாலே பேட்டி கொடுத்துருந்தார். அதாவது தென்னிந்திய சினிமாவில் நடிகைகளை ஆபாசமாக நடிக்க தூண்டுகிறார்கள், என்னையும் அதே மாதிரி நடிக்க தூண்டுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில காட்சிகளில் உள்ளாடைக்கு உள்ள பேடு வச்சு நடிக்க சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப அசௌகரியமாகவும் அவமானமாகவும் இருந்தது அப்படின்னு ரொம்ப காரசாரமாக பேட்டி கொடுத்துருந்தார். நல்லா புரிஞ்சுக்கணும், சினிமானாலே என்ன, அது கிளாமர் ஃபீல்டு முடிஞ்சுக்கும். இதில் என்னத்தை போய் அதை காட்டக்கூடாது இதை காட்டக்கூடாது அப்படின்னா டைரக்டர் புக் பண்ணுறப்ப இந்த மாதிரி கிளாமர் இருக்குமான்னு சொல்லி தான் புக் பண்ணுவார். தயாரிப்பாளர் அட்வான்ஸ் கொடுப்பார். இதையெல்லாம் வாங்கிக்கிட்டு நன்றி கட்டத்தனமாக எல்லாத்தையும் வாரி சுருட்டிக்கிட்டு எப்பா இங்கே நம்ம பப்பு வேகலை ஆமாம் அப்படின்னு சொல்லி போட்டு வேறு சினிமா துறை வேறு மாநில சினிமா துறைக்கு அங்கே டாப்பில் வரணும். இந்த இதை நம்ம கேவலமாக பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றிவிட்ட ஏணியை தட்டிவிட்டு போகக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு சினிமா துறையில் குறிப்பாக நடிகையில் சம்பந்தப்பட்டவர் அதிகமாகிவிட்டது. அதனால தான் ஒரு குறிப்பிட்ட நடிகை அப்படிங்கிற வரக்கூடிய சமயத்தில் யாருமே பெருசாக பிரபலியமாக தமிழில் வர தமிழ் எல்லோருக்குமே பதில் சொல்லக்கூடிய ஒரு சினிமா துறை அது. அதன் அடிப்படையில் சினிமா சம்பந்தப்பட்ட வகையில் நான் அவமானப்பட்டேன், என்ன கவர்ச்சியாக நடிக்க தூண்டினா சொல்லி போட்டு சொன்ன நடிகை டாப்ஸிக்கு வரும் காலத்தில் தென்னிந்தியா அவர் என்ன சினிமா தமிழ் சினிமா மட்டுமே சொல்ல நடிகை டாப்ஸி தென்னிந்திய சினிமா முழுவதுமே சொல்லிட்டார். தமிழ், தெலுங்கு, கேரளா, கன்னடா எல்லாத்தையுமே சொல்லிட்டார். எல்லாம் ஆபாசமாக காட்டுங்க, பேடு வச்சு நடிங்க. பேடு வச்சு நடிக்கணும் அப்படின்னா அதை பார்ப்பதற்கென்று 4 பேர் வரத்தானே செய்வான். போட்ட தயாரிப்பாளர் காசை எப்படி எடுக்க முடியும்? அதே நேரத்தில் ஒரு கிளாமர் அப்படிங்கிறப்ப எதற்கு என்ன அப்படிங்கிற கேள்வி எடுத்தவுடனே நடிக்க முடியுமா? மார்பகம் இல்லை என்றால் பேடு வச்சு நடிக்க தான் சொல்லுவாங்க. இது ஒன்று பெரிய இதில் எடுத்த அசௌகரியம். நடிகை டாப்ஸியை பார்த்து நாம் கேட்கக்கூடிய கேள்வி தான். இதற்கு தெலுங்கு நடிகை ஜோதி பூர்வஜ் அப்படிங்கிற நடிகை ரொம்ப செருப்படியான ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த அம்மா ஹிந்தியில் ஃபேமஸ் ஆயிடுச்சு, அது ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஜோதி பூர்வஜ் அதான் உண்மையும் கூட. தென்னிந்திய நடிகை தென்னிந்தியாவில் தமிழில் நடிச்ச நடிகை தான், இங்கே மார்க்கெட் இல்லை அப்படிங்கிறப்ப ஹிந்தியில் போய் பிஸி ஆகிட்டு அந்த அம்மா இன்னைக்கு தென்னிந்திய சினிமாக்களை பற்றி கேவலமாக பேசுகிறாங்க. ஒரு இடத்துல டாப் ஆகிட்டா அப்படின்னா இன்னொரு இடத்த கீழ்த்தரமாக பேசி எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்படி உள்ள நீங்கள் எதுக்கு சினிமா துறையை தேர்ந்தெடுத்தீங்க? நறுக்குன்னு ஒரு வார்த்தை. அப்படி உள்ள நாளை உடம்பை காட்ட முடியாது, அதை காட்ட முடியாது, சும்மா அப்படியே கேமராவில் போனவுடனே அங்கே சினிமா ஓடிடுமா? பார்க்குறவன் இழிச்ச வாயினா யோசிக்கணும். இதெல்லாம் திமிர்த்தனமான கேள்வியா, இல்லது யாருமே கேட்க மாட்டார்கள் என்ற கேள்வியா, இல்லை இன்னி என்ன நமக்கு தென்னிந்தியா சினிமாவில் வேலை இந்தியிலேயே பெருசாக ஆயிரும் அப்படிங்கிற நினைப்பா? அதெல்லாம் கிடையாது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எங்கு ஆரம்பித்தானோ அங்கே தான் ஆகணும். அதான் உலக நீதி. அப்படிங்கிறப்ப நடிகை டாப்ஸி போன்றவர்கள்லாம் தென்னிந்திய சினிமாவில் நடிக்க வந்தாங்கன்னா யாருமே சான்ஸே கொடுக்காதீங்க. இதான் இப்போ ஜோதி பூர்வஜ் அப்படிங்கிற ரொம்ப அதிகமாக ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறாங்க. ஆமாம், அப்படி உள்ள நீங்கள் எதுக்கு நீங்கள் வர்ற அவமானமாக இருக்குது, ஆபாசமாக இருக்குன்னா எதுக்கு நீங்கள் சினிமா துறையை தேர்ந்தெடுக்கிறீங்க? பேசாமல்
அற்புதமாக ஒரு ஆளை கட்டிட்டு ஜம்முன்னு ஃபேமிலியை செட் பண்ணிட்டு அவனோட என்ஜாய்மெண்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? புரியுதா? அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய சமயத்தில் அப்படியே இருந்த வந்துட்டேன் அப்படிங்கிற சமயத்தில் அந்த குறிப்பிட்ட ஒரு படத்தை தவிர்த்துருக்கலாமே. இல்லைம்மா இந்த படத்தில் வந்து கிராமராக நடிக்க சொல்கிறாங்க, மற்றபடி அங்கே பேடு வச்சு இங்கே வச்சு மார்பகத்தை பெருசாக காட்டி சில படங்களில் பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து அதிகமாக அங்கேயும் பேடு வைப்பாங்க. அது வந்து அந்த நேரத்தில் தேவைப்படக்கூடிய விஷயம். அப்போ தான் வந்து அந்த சினிமா ஓடும், ரசிகர் வந்து வருவாங்க. ஏன்னா அந்த நேரத்துக்கு அந்த சீனுக்கு அப்படி இருந்தால் தான் அப்படிங்கிறது தான் டைரக்டருடைய முடிவு, நடிகனுடைய முடிவு. நடிகை இந்த மாதிரி நடிகை டாப் சீனுடைய முடிவெல்லாம் கிடையாது. அப்படிலாம் இருந்தால் அவ்வளோதான், தயாரிப்படம் நாம போட்டு போயிட வேண்டியதான். கிராமத்தில் உட்காந்து பிச்சை தான் எடுக்கணும். புரியுதுங்களா? அதைத்தான் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஜோதி பூர்வஜ் அப்படிங்கிற தெலுங்கு சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்ட ஒரு படத்தில் அந்த மாதிரி பண்ணால் அந்த படத்தை தவிர்த்து நீங்கள் அந்த படத்தில் நடிச்சிங்க, காசு ஒரு தான் நடித்தேன் அப்படிங்கிறது ஏன் அதை குறை சொல்கிறேன்? அருமையான கேள்வி. ஏன்னா இதெல்லாம் வந்து சில நடிகைகள் இருக்கிறாங்க, ஆமாம், நல்லா சம்பாதிச்சிக்க வேண்டி நல்லா கிளாமராக காட்டிக்க வேண்டியது, தன்னை நிலைநிறுத்திக்கிட்டு அதுக்கு பின்னால் நம்முடைய பப்பு வேகலை அப்படின்னா ஒரே ஓட்டம் வேறு ஃபீல்டுக்கு போயிட்டு திருப்பி அந்த ஃபீல்டை குறை சொல்வது. ஜோதி பூர்வஜ் அப்படிங்கிற நடிகை வந்து ரொம்ப தெளிவாக பேசுறதுக்கு ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். ஒரே வார்த்தை அவங்க சொல்லிட்டாங்க, சினிமாவிலே கிளாமர் தான், அதான் உண்மை கூட. அது பல நடிகைகளுக்கு தெரிந்தாலுமே கூட தெரியாதை போல் பேசுகிறாங்க. ஏன் இதை தெரியாமையா அந்த அம்மா சினிமாவுக்கு வந்தது? நடிகை டாப்ஸியை பார்த்து நம்ம கேட்கக்கூடிய கேள்வி, ஏன் தெரியாதா? சினிமா அப்படின்னா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், மற்றபடி வந்து எந்தெந்த சீனில் எப்படி நடிக்கணும், ஒரு டான்ஸ் அப்படின்னா டான்ஸ் எந்த அளவுக்கு நடக்கணும், ஒரு குடும்ப பெண்ணா குடும்ப பாங்க எந்த அளவுக்கு நடிக்க வேணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு தானுங்க. ஒரு சினிமா நடிகைன்னா சும்மா அப்படியே சட்டையும் பேண்டையும் போட்டு அப்படின்னு டயலாக் பேசி போயிட முடியுமா? அப்படி ஒரு சீன் இருக்குது, அந்த சீனுக்கு அது பொருத்தமாகணும், அவ்வளோதான். மற்றபடி வந்து எந்தெந்த இடத்துல என்ன அந்த நிற்கணும், எந்த டைலாக்கு எந்த இடத்துல ஒரு கவர்ச்சிகரமாக தெரிய வேணும், எந்த இடத்துல மூடி தெரியணும், அதெல்லாம் வந்து டைரக்டர்ஸ் வந்து முடிவு பண்ணக்கூடிய விஷயம். இதை வந்து நடிகைகள்லாம் முடிவு பண்ண முடியாது. நம்ம அதே நேரத்தில் இந்த மாதிரி நன்றிகள்தனமான சில நடிகை, குறிப்பாக டாப்ஸி போன்றவர்களுக்கு வந்து தென்னிந்தியா வந்து சான்ஸே கொடுக்காதீங்க. இனிமேல் அந்த நடிகை எப்படி திரும்பி வரத்தான் போவாங்க, அதில் ஒன்று மாற்றுக்கிட்டாங்க. சிந்தியில் நடிச்சிட்டு இருக்கிறாங்க, ஜோதி பூர்வஜ் சொன்ன மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. நடித்தோன்னு அங்கேயே ஸ்ட்ராங்காக முடியாது. தமிழ்லேருந்து எத்தனையோ ஸ்ரீதேவி உட்பட எத்தனையோ அங்கே போனாங்க. ஆமாம், திருப்பியும் கட்டாயமாக தமிழ் ஃபீல்டுக்கு வரலையா? வருவாங்க. அந்த மாதிரி தான் ஸ்ரீதேவி வந்தாங்க. புலி அப்படிங்கிற விஜயோட படம் நடித்தாங்க, ஃப்ளாப்பு ஆச்சுங்களா. அப்புறம் அந்த அம்மா இறந்துட்டாங்க. இத்தனை தமிழ் நடிகை தான் அந்த அம்மா. அது மாதிரி திரும்பி வரக்கூடிய சமயத்தில் மிக கட்டுப்பாடாக இந்த அளவுக்கு பேசக்கூடிய அந்த நடிகை வந்து வரவே கூடாது. அதே மீறி வந்தாங்கன்னு நான் விடாதீங்க, யாருமே சான்ஸே கொடுக்காதீங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி நடிகையெல்லாம் வந்து திருந்துவார்கள். இல்லைன்னு வச்சுக்கங்க, உண்ட வீட்டுக்கு இருண்டகம் செய்யக்கூடிய இந்த நடிகைகளை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ணவே முடியாது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.